ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மூஞ்சி மறைச்சிட்டோம் கழிச்சு. இல்ல இல்ல இல்ல. ஹாய் காய்ஸ் கழிச்சு. இல்ல இல்ல இல்ல. இன்னொரு டே சொல்லலாமா? 1 2 3 கோ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, the core memory for every girl to ever exist. எல்லா பெண்களும் இது கோ த்ரூ பண்ண விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹாப்பி எடிஷன், goofy edition, okay? No sogams, okay? Okay, yeah, so let's get into the video. Okay, எல்லா பொண்ணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் என்னன்னு சொல்றேன். அந்த ஆனந்தம், ஒரு துப்பட்டாவை எடுத்து சேலை மாதிரி உடுத்துற ஆனந்தம். ஓகே, இந்த மாதிரி எல்லா பெண்களுமே வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அனுஷா, நீங்க சொல்லுங்க. அனுஷா, எல்லாரும் வந்து இந்த தலகாணில வீடு கட்டி இது பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, அது ஒரு மாதிரி. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த கிச்சன் செட் வச்சு விளையாடுவாங்க தெரியுமா? அது ஒண்ணு. அதுவும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நெயில் பாலிஷ் போடும் போது அந்த கை ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு சுத்துவோம் தெரியுமா எல்லாரும். அது ஒண்ணு. லிப்ஸ்டிக் போடும் போது கூட வாய் மூட மாட்டோம் பேசுவோம். அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கொலுசு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த It was at this moment that he knew he fucked up. guys, 1 second, wait, outfit reveal. ஷார்ட்ஸ், குர்தா. சோ யாரும் தப்பாக நினைத்து விட வேண்டாம். இப்ப கொலுசு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு நமக்குன்னு ஒரு 16 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல போடுறோம்னா, அப்ப அந்த பீக் ஃபெமினிட்டி வந்து உணர்வோம். அந்த கொலுசு போடும் போது மட்டும் எக்ஸ்ட்ரா நளினமா நடக்கிறது, வளையல் போட்ட கைய ஆட்டி பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம். நீ சொல்ல. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த முடி வந்துட்டு சில பேர் கம்மியா இருக்கும்போது வேணே இந்த பொய்யான முடி வச்சது இப்படி முன்னாடியே போட்டு இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். வெயிட், இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, மனசுக்கு சோகமான விஷயம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் ஒரு பேங்க்ஸ் வெட்டுறோம், அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற ஒரு வேதனை இருக்கு பாத்தீங்களா? நான் எனக்கு வந்து இப்பவே கண் கலங்குது. ஏன்டா சொல்றேன், எனக்கு பேங்க்ஸ் வேணும்னு நான் கேட்டேன். ஓகேவா, எந்த மாதிரி நினைச்சிட்டு போனேன்னா, இப்படி ஃப்ரண்ட்ல வரும்ல மறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வர்றது டோராவோட பேங்க்ஸ் மாதிரி வேணும்னு நான் வந்து நினைச்சு கட் பண்ணேன். எனக்கு தெரியும். அந்த போட்டோ இருக்கா? நம்ம வந்து சலூன்ல போய் கேக்குறது வேற. சலூன்ல கேட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நானா வெட்டுறேன்னு சொல்லி முன்னாடி முடி எடுத்து வெட்டி குறைச்சு கடைசியில இந்த இடம் மொட்டை போட்ட முடி நிக்குள்ள சின்ன அந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி. So every girl has that. அந்த ஒரு ஃபெயிலியர் வந்து இருக்கும், ஹேர் கட் ஃபெயிலியர். நம்மளாம் ட்ரை பண்ணி 1 2 3. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் அமைதி விட்டுக்கிறேன். ஓகே ஓகேவா? அமைதி விட்டேன்னா அமைதியா இருந்துட்டு 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு பேச ஆரம்பிக்கணும். அதை விட்டு ஓகேவான்னு கேட்டு அதே மாதிரி எப்படி கட் பண்றது? உட்காந்து கட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, ரெடி இதெல்லாம் கட் பண்ணிரணும். ஓகேவா? ஓகே, இப்ப போடுவோம். இந்த சிஸ்டர் சண்டை கூட வந்து எல்லா கலருக்கும் எசென்சியலான ஒரு விஷயம் தான். எல்லா பெண்களும் இப்படி முடிய பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது, மண்டையில அடிச்சு சண்டை போடுறது. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கேர்ள்ஸ் பீக் தெரியுமா? நாங்க 3 பேர் இல்ல 4 பேரு. எங்களுக்கு கதை சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. மூடிட்டு பேசுவாங்க. ரெடி 3 2 1. அதே மாதிரி அதே மாதிரி ஆரம்பிக்காதே. ஒன்னு சொன்னி ஒன்னு சரி, ஒரு 2 செகண்ட் குடடி. 3 2 1 சொல்லல. என்னடி டைம் போகுது. சரி, ஓகே. இப்ப அதே பெண்களுக்கு வந்து வேற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹை பீக்கான ஒரு கோர் மெமரி, ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்ஸ் போடுறது.
நானா எடுத்துருமே இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் வெஜ்ஜஸ் இருக்கும் அதை வாங்கிட்டு நடக்க தெரியுமா முட்டி மடங்கு ஒண்ணு வாங்கிட்டே இருக்கும்போது முட்டி மடங்கு இப்படி நடந்துகிட்டு இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்ஸ் போடுறது கூட வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் தான், கோர் மெமரி ஃபார் கேர்ள்ஸ். அதே மாதிரி ஃபேஸ் பேக்னா என்னன்னே தெரியாத போது நம்ம வந்து கடலை மாவு மைதா மாவு எல்லாம் மூஞ்சிக்கு போட்டுட்டு அப்பதான் கழிப்போம் ரிசல்ட் வந்துருச்சா ஸ்கின் கிளீன் ஆயிடுச்சா க்ளோ ஆயிடுச்சா அப்படின்னு பாப்போம். ஆமா அது உண்மை. நான் வந்து அப்படியே போட்டு அப்படியே இப்படி பாக்குறது என்ன பிஃபோர் ஆஃப்டர் செல்ஃபி வேற எடுத்து வச்சு அப்புறம் மருதாணி பெட்ஷீட்ல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே படுத்து தூங்குவோம். ஆனா காலையில பார்த்தா பாதி இது பெட்ல தான் காஞ்சு போய் கிடக்கும். அதுவும் இந்த இலையால அரைச்சு வைக்கிற மருதாணி வந்து ஒரு தனி ஃபீல். அது ஸ்மெல்லு மோந்து பாக்குறது எது தெரியுமா பீக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளா சேலை கட்டி அது கரெக்டா வந்துருச்சுன்னா இப்ப லைக் இந்த டைம் பீரியட்ல நம்ம சேலை கட்டுறோம், அது கட்டி அழகா வந்துருச்சு பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சுன்னா ஒரு ஆனந்தம் வரும் பாரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரஷ் அது வந்து இன்னெவிட்டபிளான விஷயம் பெண்களுக்கு வந்து. அதுவும் எந்த வயசுலன்னா இந்த 13-14 வயசில் வரும் பாருங்கள் அந்த கிரஷ் நம் இதயத்தை கிரஷ் செஞ்சு விட்டு போகும். 12 வயசு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரேயல்ஸ் அது கேர்ள்ஸ்க்கு வந்து மஸ்ட் கோ திங். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் லைக் ரியல் லவ் ஃபெயிலியர் கண்ணு கலங்குது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வேர்க்குது. அவ்வளவுதான் நினைக்கிறேன், எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சோ இன்னமும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் உட்காந்து யோசிச்சா இருக்கு. நாங்க இது யோசிக்காம சும்மா அப்படியே ஆன் ஸ்பாட் அப்படியே எடுக்கிறதுனால இப்படி வருது. சோ செகண்ட் பார்ட் வரும். Okay, காத்திருப்போம். Okay, so girls, if you're watching this, I just want to let you know that wherever you are, you should be valued for your personality. உன்னோட இதயத்துக்காக தான் நீ வேல்யூ பண்ணப்படணும், not for your looks, not for your body, not for your aesthetic. Okay, so just keep in mind, stay alert. Okay, stay in places where you are actually valued for who you are and where you are loved for who you are. புரியுதா? And I love you. love you ஓகே டாடா பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.